என் பெயர் பாலமுருகன், உலக கராத்தே மாஸ்டர்கள் சங்கத்தின் தலைவர். கடந்த 2 ஆண்டுகளாக நாங்கள் பொதுமக்களுக்கு இலவசமாக தற்காப்பு கலை வழங்க வேண்டும் என்று பல முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அதில் நிறைய பேர் அணுகியிருக்கோம். மாநில அரசாங்கத்திலேருந்து மத்திய அரசாங்கம் வரைக்கும் எல்லாரையும் அணுகியிருக்கோம். எங்களுக்கு பெரிய அளவில் ரெஸ்பான்ஸ் கிடைக்கல. இருந்தாலும் நாங்கள் விடாமல் சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ எங்களுக்கு இதுபோல் ஒரு கின்னஸ் சாதனையை நிகழ்த்தி உங்களோட கவனத்தை ஈர்க்கலாம் அப்படின்னு நினச்சோம். ஸோ இதுக்காக கடந்த 6 மாதத்துக்கு மேலே கடுமையாக உழைச்சோம். கிட்டத்தட்ட இந்தியாவிலிருந்து அனைத்து மாநிலத்திலும் இருந்து 5000த்துக்கும் மேற்பட்ட கராத்தே வீரர் வீராங்கனைகளை ஒருங்கிணைச்சு ஒரு மாபெரும் உலக சாதனையை கடந்த 8ஆம் தேதி பிப்ரவரி தமிழக விளையாட்டு பல்கலைக்கழகத்தில் ஏற்பாடு செய்திருந்தோம். இதில் உலக கராத்தே வரலாற்றில் முதல் முறையாக கின்னஸ் உலக சாதனை புத்தகத்தின் நடுவர் நேரடியாக பங்கேற்று இந்த உலக சாதனையை 2996 நபர்கள் மிகவும் சிறப்பாக செய்தார்கள் என்று அங்கீகரித்ததோடு மட்டுமல்லாமல் கடந்த 20ஆம் தேதி அவர்களுடைய அஃபிஷியல் இணையதளத்திலும் அஃபிஷியல் புத்தகத்திலும் சேர்த்திருக்கிறார்கள். இது நம் தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்ல, இந்தியாவிற்கே மிகவும் பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு விஷயம். ஏனென்றால் உலக சாதனை என்றாலே அது கின்னஸ் தான் நம்பர் 1. அந்த கின்னஸில் நம்ம தமிழ்நாட்டில் ஒரு சாதனை பண்ணியிருக்கோம். அதுக்கு கிட்டத்தட்ட பல ஆயிரம் கராத்தே மாணவ மாணவிகள் ஒத்துழைச்சி பல ஆயிரம் கராத்தே மாஸ்டர்கள் ஒத்துழைச்சது மூலிமா இந்த சாதனையை நம்ம நிகழ்த்தியிருக்கோம். இந்த சாதனையோட நோக்கமே அடுத்த 5 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 8 கோடி பொதுமக்களுக்கு இலவசமாக நாங்கள் தற்காப்பு கலை கொடுக்கறது தான் இதோட நோக்கமே. எதுக்குங்க தற்காப்பு கலைன்னு எல்லாருமே கேட்கலாம். இன்றைக்கி நம்ம எல்லார் வீட்லேயும் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா சிசிடிவி கேமராவும் எல்லார் வீட்லேயும் நம்ம இன்சூரன்ஸும் வச்சுருக்கோம். ஆனால் இது எல்லாமே நமக்கு ஒரு விஷயம் நேர்ந்ததுக்கப்புறம் அதுக்கான நஷ்ட ஈடு வழங்குறதுக்கோ இல்லை பிரதிபலனோ தான் இருக்கும் வழிய நமக்கு எந்த விதமான தீங்கும் ஏற்படாமல் நம்மளை காப்பாற்றாது. ஏன்னா அதோட செயல் அவ்வளோதான். ஆனால் இதே ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு தற்காப்பு கலை தெரிஞ்சாக்க தன்னை பாதுகாத்துக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் நம்மளோட குழந்தைகளுக்கும் நாளை தலைமுறையினர்களுக்கும் ஒரு பாதுகாப்பான சமுதாயத்தை உருவாக்க முடியும் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த நோக்கத்துடன் இதை நாங்கள் செஞ்சிகிட்ருக்கோம். இதுக்கு நாங்கள் பொதுமக்கள்கிட்ட பணத்தையோ இல்லை வேறு எதையும் கேட்கல, அவங்களோட ஒத்துழைப்பையும் அவங்களோட நன்றியும் தான் கேட்குறோம். நாங்கள் இதுக்கு எங்களுக்கு செஞ்சாக்க இன்னும் ரொம்ப ஒத்துழைப்பாக இருக்கும். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 50,000 கராத்தே மாஸ்டர்கள் தயாராக இருக்கிறாங்க 8 கோடி மக்களுக்கு இலவசமாக தற்காப்பு கலை வழங்குவதற்கு. இதுக்கு நாங்கள் உங்கள்கிட்ட கேட்குறதோ உங்களோட ஒத்துழைப்பை மட்டும்தான். ஏன்னா நீங்கள் ஒத்துழைக்கணுனாக்கா நாங்கள் விரும்புகிற இந்த விஷயத்தை உங்களுக்கு நாங்கள் கொண்டு போக முடியாது. அதுக்காக உங்கள் அனைவரும் ஒத்துழைப்பு மட்டும் வேண்டும்னு நாங்கள் ரொம்ப பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஆல்ரெடி கடந்த 2 வருடங்களாக தமிழக பள்ளிக்கல்வித்துறை மூலயமா தமிழ்நாட்டில் இருக்கிற 50,000த்துக்கும் மேற்பட்ட பள்ளியில் பெண் குழந்தைகளுக்கு இலவசமாக தற்காப்பு கலை சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அது போயிட்டுருக்கு. இந்த வருஷம் மட்டும் அது நடத்தலை. கடந்த 2 வருஷமாக அதை பண்ணிகிட்ருக்காங்க. நாங்கள் அங்கே போனாக்கா குழந்தைகளுக்கு மட்டும்தான் சொல்லிக் கொடுக்க முடியும். ஆனால் நாங்கள் எதிர்பார்க்குறது பொதுமக்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு விருப்பப்படுறோம். காரணம் என்னன்னாக்கா, இப்போ நீங்கள் பாதுகாப்பாக இருந்தீங்கன்னாக்கா நீங்கள் அதை உங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுப்பீங்க, உங்கள் குழந்தைங்க அவங்களுக்கு அடுத்து வரவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. அப்படிங்கிறப்ப உங்கள் மூலியமாக அடுத்தவங்களுக்கு நாங்கள் கொண்டு போகலாமேன்னு பார்க்குறோம். எனக்கு என்ன தான் குழந்தைகள் ஒரு விழிப்புணர்வு இருந்தாலும் பெற்றோர்கள் சொன்னால் தான் அந்த விழிப்புணர்வு அவங்களுக்கு வரும். அப்படிங்கிறப்ப பெற்றோர்களுக்கு தற்காப்பு கலையோட முக்கியத்துவம் தெரிஞ்சால் தான் அதை குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. இதோட நோக்கமே என்னன்னாக்கா, இப்போ கிழக்காசிய நாடுகள் இன்றைக்கி இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்காங்கன்னாக்கா அதுக்கு தற்காப்பு கலை ஒரு முதுகெலும்புன்னு சொன்னால் அது மிகையாகாது. அந்த அளவுக்கு அவங்க வளர்ந்துருக்காங்கிறப்ப அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்க நாம ஏன் வளர முடியாது? அதனால தான் நாங்கள் இந்த தற்காப்பு கலையை இலவசமாக சொல்லிக் கொடுக்க நாங்கள் முயற்சி பண்ணுறோம். எங்களோட இணையதளத்துலேயும் எங்களோட காண்டாக்ட் நம்பரையும் எங்களோட வாட்ஸ்அப்லேயும் தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். சார், நாங்கள் அரசாங்கத்துடையோ இல்லை பொதுமக்கள்கிட்டையோ பணத்தையோ இல்லை அவங்களோட பொன்னான ஓட்டையோ இல்லைனாக்கா அவங்கள்ட்டேருந்து வேறு எதையும் நாங்கள் எதிர்பார்க்கல. அவங்கள்ட்ட நாங்கள் எதிர்பார்க்குறது அவங்களோட ஒத்துழைப்பையும் ஆதரவு மட்டும்தான்.
இந்தியாவில் இருக்கிற அனைத்து மாநிலத்திலேருந்து வந்திருந்தாங்க சார். நாங்கள் வந்து பள்ளிகள் மூலியமாக அணுகவில்லை. ஏன்னாக்கா நாங்கள் வந்து ஒரு கராட்டே மாஸ்டர்கள் சங்கம், அந்த சங்கத்தில் இருக்கிற உறுப்பினர்கள் மூலியமாக அணுகணும். அது மூலியமாக வந்து கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, குஜராத்து, இது போல் வந்து இந்தியாவில் இருக்கிற பெரும்பாலான மாநிலத்திலேருந்து வந்து அந்தந்த மாஸ்டர்கள்ட்ட கற்றுக்கிற குழந்தைகள் வந்தாங்க, வந்து இதை பங்கேற்றாங்க. தமிழ்நாட்டிலேருந்து தோராயமாக ஒரு 1500 பேர் கலந்துருப்பாங்க சார். ஒரே இடத்துல 2996 பேர் வந்து ஒன்றா கராத்தே ட்ரெஸ் அணிஞ்சு தொடர்ந்து 30 நிமிஷம் கராத்தே பஞ்சஸ், கிக்ஸ், பிளாக் செய்து இந்த சாதனையை நிகழ்த்தியிருக்கோம். இதில் வந்து 1.5 வயசு குழந்தையிலேருந்து 80 வயசு உள்ளவங்க வரைக்கும் கலந்துருக்காங்க. எல்லா ஸ்டைலும் வந்தாங்க. அதுதான் நான் எங்களோட நோக்கமே வந்து பாகுபாடு இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. இந்த ஸ்டைல் சார், ஷோட்டாகான், ஷிட்டோரியோ, கொஜிரியோ, வாடூரியோ, இஷின்ட்ரியோ, இது போல் வந்து எண்ணற்ற ஸ்டைலு வந்து கலந்துக்கிட்டாங்க. கியோகுஷின், நிறைய ஸ்டைல்ஸ் இருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 40க்கு மேலே ஸ்டைல்ஸ் இருக்காங்க. அதில் 25 ஸ்டைல்ஸுக்கு மேலே கலந்துருக்காங்க. நாங்கள் 2019 தொடங்கினோம். இந்த சங்கத்தோட நோக்கமே என்னன்னாக்கா, ஒரு கலை வளரணுன்னாக்கா அந்த கலையை கற்றுக் கொடுக்குறவங்க வந்து நல்லபடியாக இருக்கணும். ஸோ அந்த கலையை கற்றுக் கொடுக்குறவங்களுக்கு நிறைய இடையூறுகள் இருந்துச்சு. அந்த இடையூறுகளை களைஞ்சி அவங்களுக்கு ஒரு சமூகமான ஒரு நிலையை ஏற்படுத்தினோம்னாக்கா அவங்க நல்லா சொல்லிக் கொடுப்பாங்க. அவங்க நல்லா சொல்லிக் கொடுத்தாக்கா பசங்க நல்லா கற்றுக்குவாங்க. பசங்க நல்லா கற்றுக்கிட்டாக்கா அதை அவங்க லைஃப்பில் வந்து ரொம்ப நல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணி அவங்க டெவலப் ஆவாங்க. அவங்க டெவலப் ஆகிறது மூலயமா வந்து நம்மளோட நாட்டின் பொருளாதாரமும் வளரும். அதனால தான் இந்த சங்கத்தை நாங்கள் உருவாக்கணும் சார். அதாவது எங்களோடது வந்து கராத்தே மாஸ்டருங்க வந்து இந்தியா முழுக்க கிளாஸ் எடுக்கிறாங்க. இங்கே சென்னையில், தமிழ்நாடு முழுக்க எல்லா மாவட்டத்துலேயும், இந்தியா முழுக்க எல்லா மாநிலத்திலையும் பயிற்சி கொடுத்துட்ருக்காங்க எங்கள் மாஸ்டர்கள். எங்களோட சங்கத்தில் வந்து அங்கீகரிக்கப்பட்ட மாஸ்டர்கள் 836 பேர் இருக்காங்க. இந்தியாவை சேர்ந்தவங்க எல்லாருமே. தமிழ்நாட்டில் மட்டும் 2 கோடி பேருக்கு மேலே வந்து கராத்தே கற்றுருக்காங்க. ஆமாம். அதாவது யாரும் வந்து பெருசாக வந்து கராத்தே வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறது கிடையாது. என்னன்னாக்கா அவங்க அன்னைக்கு கற்றுக்குறாங்க, அந்த கற்றுக்கிட்டதோடு முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் நான் ஒன்று சொல்கிறேனே, நான் வந்து 2010 வந்து எம்சிஏ முடிச்சுட்டு 2011 சாஃப்ட்வேர் கம்பெனி தொடங்கினேன். நான் சாஃப்ட்வேர் கம்பெனி தொடங்கினப்போ என்னோட படித்தவங்க எல்லாருமே வேலை தேடிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த ஒரு 6 மாத கேப்பில் வந்து என்னால் கம்பெனி தொடங்க முடிஞ்சிச்சுனாக்கா அதுக்கு நான் கராத்தேவில் கற்றுக்கிட்ட தன்னம்பிக்கையும் தைரியமும் தான் காரணம். எல்லா இடத்துலையும் வந்து லேடிஸ்லாம் கலந்துக்கிறாங்க. லேடிஸ் மட்டும் கிடையாது, குழந்தைங்கள்லேருந்து 70-80 வயசானவங்க வரைக்கும் கராத்தே கற்றுக்குறாங்க.